மகிழ் திருமேனி லேட்டஸ்டா கொடுத்த இன்டர்வியூல விடாமுயற்சி பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோல பாப்போம். எனக்கு அஜித் சார் மேனேஜர் சுரேஷ் சந்திராவை 15 வருஷமா தெரியும். ஆனா ஒரு தடவை கூட நான் அவர்கிட்ட அஜித் சார் கிட்ட ஸ்டோரி சொல்லணும் சொல்லி வாய்ப்பு கேட்டது இல்ல. ஆனா திடீர்னு சுரேஷ் சந்திரா சார் என்கிட்ட அஜித் சாரோட அடுத்த படத்தை நீங்க தான் இயக்க போறீங்கன்னு சொன்னதும் நான் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியாம இருந்தேன். அப்புறம் அடுத்த 10 நாள்ல ஷூட்டிங் போறோம்னு சொன்னாரு. அப்புறம் அஜித் சார் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவரோட அந்த ஐகானிக் வாய்ஸ்ல மகிழ் என்ன நம்புங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு வர அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட ஏற்கனவே கதையோட ஐடியா இருக்கு, அதை வச்சு நாம படம் பண்ணுவோம்னு சொன்னாரு. இந்த படம் 100% மகிழ் திருமேனி படமாவும் இருக்காது. அதே மாதிரி 100% அஜித் சார் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற படமாவும் இருக்காது. இந்த படத்துல 50 பேர் ஹீரோ அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் ஹீரோ இருப்பாரு. அஜித் சார் இந்த கதையை பத்தி சொல்லும்போது நான் சில காரணத்துக்காக தயங்கினேன். இது மாதிரி ஒரு கதையில ரசிகர்கள் அஜித் சாரை ஒத்துப்பாங்களா அப்படின்னு. இது மாதிரி ஒரு கதையை நான் எதுக்கு இயக்கணும்னு அஜித் சார் ஆசைப்படுறாருன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா இது நான் இயக்குற ஆக்ஷன் படம் மாதிரியும் இல்ல. அஜித் சார் ரசிகர்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரியான படமும் இல்ல. ஆனா அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதை பண்ணியிருக்கோம். முதல் நாள்ல இருந்து அவருதான் இந்த படத்தோட பில்லர் மாதிரி இருந்துட்டு வராருன்னு மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு.